மா பா மா. வாடி. இப்பதான் அவ போனா, அடுத்து நீ வந்துட்டியா? ஆமா ஆமா வரது இருக்கட்டும். அவர் எங்க? யாரு? அப்பா தான் எங்கம்மா? உள்ளதான் இருக்காரு. அப்பா அப்பா. வாமா. வரேன் வரேன். என்னம்மா என்னாச்சு? மாப்பிளைக்கு உனக்கு எதுவும் சண்டையா? அவரெல்லாம் என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னத வச்சிருக்கீங்க எனக்காக? என்னம்மா பேசிட்டு இருக்க? ஏன் இன்னும் புரியலையா? மொத்த சொத்தையும் உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிட்டீங்களாமே. அப்ப நான் எதுக்கு மூத்த வாரிசு? நான் எதுக்கு இருக்கிறேன் இந்த வீட்ல? ஏண்டி, நாங்களே பைத்தியம் புடிச்சு கிடக்குறோண்டி. இதுல நீ வேற வெந்த பொண்ணுல வேலை பாச்சுக்கிட்டு கம்முன்னு போடி வாயை மூடிக்கிட்டு. இப்பதான் அதெல்லாம் மறந்து நாங்களே கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். ஆமா நீங்களாம் நிம்மதியா தான் இருப்பீங்க. மொத்த சொத்தையும் ஒத்த பையனுக்கு எழுதி வச்சுட்டு எங்களை எல்லாம் நடுத்தருவுல விட்டுட்டீங்கல்ல. ஏமா அப்படி பேசுற? நாங்க என்ன எழுதி வைக்கிற ஆளா அப்படி? நடிக்காதீங்கப்பா. எனக்கு உங்களை பத்தி தெரியாது. பையன் 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 மொத்த வாரிசும் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி கடைசியில பையன் பேர்ல எழுதிட்டீங்கல்ல. சந்தோஷம்ப்பா சந்தோஷம். என்னையும் அவளையும் கை கழுவி விட்டுட்டீங்கல்ல. நான் என்னைக்கும் இவர்கிட்ட பேச்ச ஏச்சி வாங்கிட்டு காலை முழுக்க இப்படியே திட்டு வாங்கி கஞ்சி குடிக்கிறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஏண்டி, நாங்களே படுற பாடு பத்தாதுன்னு நீ வேற அங்க இருந்து வந்து ஆடிக்கிட்டு இருக்க. எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு ஏண்டி இப்படி படுத்திக்கிட்டு இருக்கீங்க? சொத்தை இந்த மாதிரி கிளவி எழுதி இருக்கு. எழுதி கொடுத்த விஷயத்த ஒரு தடவையாவது எனக்கு போன போட்டு சொல்லிருப்பீங்க. மத்ததா இருந்தா போதும். உன் தம்பி இதை பண்ணிட்டாமா, உன் தம்பி அதை பண்ணிட்டாமா, அதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருக்கீங்களே, அதை சொல்ல தெரியல உங்களுக்கு? ஏமா கூட இருந்து குழி பறிச்சிருக்காமா அந்த கிழவி. நான் என்னம்மா பண்றது? ஆமா ஆமா நடிக்காதீங்கப்பா. உங்க நடிப்பெல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். மொத்தத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டீங்க, எங்களை நடுத்தரவுல விட்டுட்டீங்கல்ல. ஏண்டி, எங்ககிட்ட சொத்துன்னு ஒண்ணும் இல்லடி. இப்ப நானும் உங்க அப்பாவும் இருக்கிற வீடு கூட அந்த கிளவி போட்ட பிச்சையில இருக்கோம். உனக்கும் உன் தங்கச்சிக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. எங்க 2 பேத்துக்கிட்ட மிச்சம் மீதி இருக்குது இந்த உயிர் தான். இந்த உயிரை எடுத்துருங்க ஆளுக்கு ஒவ்வொன்னா, சரியா? அதுக்கப்புறம் நாங்க போய் சேர்ந்துடுறோம். சொத்து 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 சொத்துன்னு எப்ப பார்த்தாலும் ஏண்டி அதுலயே சாவுறீங்க? இங்க பாருமா, மொத்த சொத்தையும் உன் பையன் பேர்ல எழுதி வச்சாச்சு. நீ அப்படியே போய் உன் பையன் செட்டில் ஆயிடுவ. இனி எங்களை நெருக்கடி ஆக்கிட்டீங்கல்ல. இனி எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க எங்களை மதிப்பாங்களா ஒன்னா? ஏமா நாங்க சொல்றது உனக்கு புரியுதா புரியலையாமா? மொத்த சொத்தை அந்த கிழவி பிளான் பண்ணி மாத்திட்டாமா, புரியுதா? ஏன்பா நீங்க என்ன சின்ன பப்பாவா? அந்த கிளவி மாத்திருச்சுன்னு சொல்றீங்களே, அந்த கிளவிக்கு அம்புட்டு இருக்குன்னா உங்களுக்கு என்ன அம்புட்டு இல்லையா? என்ன பண்ணி முடிச்சிட முடியும்னு சொல்லி அந்த பேப்பர் பிடிச்சி கிழிச்சு போட்டுருக்க மாட்டீங்க? ஏமா என்னன்னே தெரியலமா. மொத்த சொத்தையும் பத்திரத்தையும் எப்படி அது எடுத்துச்சுனே தெரியல. நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, ராத்திரி பகல சாவியை நம்ம வீட்டை பூட்டிவிட்டு போனோம்னா ஆள் இல்லாத நேரத்துல வீட்டை திறந்துக்கிட்டு எல்லாத்தையும் ராவிக்கிட்டு தெரியுதுன்னு சொன்னேல. பீரோ திறக்கிறதும் துணிமணி கலைஞ்சிருந்தா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்க அப்பாவுக்கு. ஆனா அது புரியவே இல்லை. இப்பதான் உங்க அப்பாவுக்கும் புரியுது. என்னத்த சொல்லு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. போங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சு விட்டீங்க. சரிடிமா, கத்தாத. நாங்களே நொந்து போய் தான் இருக்கோம். இப்ப இந்த சொத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியாம தான் மொழி பிதுங்கி கிடக்குறோமா. நீங்க வேணா அனாமத்தை விட்டு போடலாம். எங்க தாத்தின் சொத்து மொத வாரிசு, அதுவும் இந்த வீட்டுக்கு முதல்ல பிறந்த புள்ள எனக்கு தான் வந்து சேரணும். எப்படி அந்த கிளவி அவனுக்கு கொடுக்குதுன்னு நானும் பாக்குறேன். எந்த கோடா இருந்தாலும் சரி, எந்த கேஸா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருதுன்னு நானும் பாக்குறேன். சப்பா, அடமலை விட்டாலும் தொணமலை விடாதுன்ற கதையா? நைய 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 நையன்னு ஏங்க நம்மளை போட்டு பாடா படுத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே உள்ள பாசம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு சொத்து கிடைக்கலன்னு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ கூட அந்த பிள்ளைங்க சொத்தை பற்றி தானே யோசிக்குதுங்க, நம்மளை பற்றி யோசிக்கலல்ல. காடுகார மொத்தத்தையும் அவன் பேர் எழுதுனா விவசாயம் பண்ணி நீங்கள் எப்படி வாழ்க்கையை ஓட்டுவீங்க? விவசாயத்தை தவிர உங்கள் 2 பேத்துக்கு ஒன்றும் தெரியாதே. சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ண போறீங்க? அதை பற்றியெல்லாம் ஒருத்தி வாய் திறக்கல. பாருங்க, எனக்கு சொத்து கிடைக்கல, நான் கேஸ் போட போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன்றா. ஐயோ கடவுளே, யாரை சொல்லி குத்தம் சொல்றதுனே தெரியல. என்னன்னா பண்ணுது? நம்ம எல்லாத்தையும் வெளியே நிக்க சொல்லிட்டு நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு குழந்தனே. ஆமா ஆமா, இப்ப என்ன நம்ம புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வரோம், ஆரத்தி எடுத்துட்டாமா என்ன வேலை பாக்குது? ஏ ஆத்தா, ஏ ஆத்தா, இருங்கடாப்பா வாரேன். ஏய் உடம்பு சரியில்ல அண்ணனை வெளியே விட்டுவிட்டு நீ உள்ள போய் என்ன மணி அடிக்கிட்டு இருக்க? வா சீக்கிரம். வந்துட்டேன்டா. பரப்பானுங்கடா, ஒரு 5 நிமிஷம் பொறுக்கிறதுக்கு என்ன? இப்ப நாங்க புதுசாவா கல்யாணம் முடிச்சிட்டு வரோம், என்னமோ கல்யாண பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஏண்டா, புதுசா கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்தா தான் ஆரத்தி எடுக்கணுமா? ஊருக்குன்னே நம்ம குடும்பத்து மேல இருந்து தான் 2 பேரும் எதிரும் புதிருமா அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்தன் இருந்தீங்க. இப்பதான் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என் மருமவளுக என் பேரன்னு மொத்த குடும்பமும் ஒரே வீட்டுல வாழ போறோம். அதான் இனி எந்த ஊர்க்காரிங்க கண்ணும் உங்களுக்கு படக்கூடாதுன்னு ஆரத்தி எடுக்கணும்னு போய் எடுக்க போனேன். அதுக்குள்ள ஆட்டம் கட்டுவான். அத்தை கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஏண்டியம்மா, இப்பதானே சொன்னேன் நீங்க எல்லாம் போய் ஒன்னா நில்லுங்க, நான் ஆரத்தி எடுக்கிறேன்னு. வாராங்க, போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. நல்லா இருக்கணும். உள்ள போமா, எந்த நோய் நொடி இல்லாம தீர்க்க ஆயுசா இருக்கணும். தங்கத்துக்கு இல்லாமையா படிச்சு இந்த திண்டுக்கல் ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆகணும். கண்டிப்பா அப்பாயி, கண்டிப்பா நான் கண்டக்டர் ஆவேன். கண்டக்டர் இல்லடா, கலெக்டர். சரிங்கப்பா, எல்லாரும் வலது கால் வச்சு உள்ள போங்க. என்
என் பிள்ளைங்களை இப்படி பார்க்கறதுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இதுங்களை இப்படி தான் பார்க்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். சாகரத்துக்கு முன்னாடி இதுங்களை இப்படி பார்த்துட மாட்டோமா அப்படின்னு எத்தனை நாள் ராத்திரி ஏக்கப்பட்டு அழுதுருப்பேன். 2 பயல்களும் கீரியும் பாவமா இருக்கானுங்களே. பொண்டாட்டிங்களும் வீட்டுக்கு வந்து மருமகளும் மருமகளா இல்லாம இப்படி வீம்பு பிடிச்சி அலையிறாளுகளேன்னு நினைச்சு அழுதுகிட்டு கிடந்தேன். எப்படியோ நான் அழுக அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. அதான் என் பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரே குடும்பமா ஒரே வீட்டில் இருக்க போறாங்க. எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இதுங்க இதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். யாருக்குன்னு என் பிள்ளைங்களுக்கு பற்றக்கூடாது. ஆரத்தியை கொண்டு போய் ஊத்திட்டு வருவோம். அப்பாடா, ஒரு வழியா சொத்தை வாங்கியாச்சு. இந்த சொத்தை இவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள எம்பிட்டு போராட்டம். ஏன் அப்பாயி, அப்பா வேற அப்படி கத்திட்டு சபிச்சிட்டு போறாரு. அதை வாங்கிட்டு வரும்போது என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ரணமாயி போச்சு. நீங்க எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருக்கீங்க. போடாப்பா, குற்ற உணர்ச்சி ஆகுது கிட்ட உணர்ச்சி ஆகுது. அன்னைக்கு என்ன சொத்தை வித்துப்புட்டு அதே வீட்டுல நான் இருக்கேன். பிள்ளைங்களும் குடும்பமா குசு 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 குசுன்னு பேசறதா இருக்கட்டும், மாப்பிள்ளைங்க வந்து வீட்டுல தங்கறதா இருக்கட்டும், கறி எடுக்கிறது என்ன மீன் எடுக்கிறது என்ன, ஆத்தாடி ஆத்தா பவுசு தாங்க முடியல. நானும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். நீங்க வந்தா ஒரு கறி எடுக்கிறதுனா கூட மனசு வர மாட்டேங்குது. உங்ககிட்ட 10 ரூபா வாங்கி உங்களுக்கு செலவு பண்றாங்க. அதுவே பிள்ளைங்க வந்தா கடனோட வாங்கியாவது அவங்களுக்கு செலவு பண்றாங்க. எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்துபிட்டு ஆள் இல்லாத நேரமா பார்த்து சாவி எடுத்துட்டு கொண்டு போய் வீராவெல்லாம் நேவுசா தேடி எடுத்து அப்படியே கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னா கூடவே இருந்து அவங்களுக்கு மட்டும் தான் குழி பறிக்க தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்த வேண்டாம் நானு அப்படி நான் பறிக்க மாட்டேனா? அதான் மொத்த குடும்பத்தை ஒரே குழியில போட்டு முடிப்பிட்டேன். பாட்டி, என்னதான் இருந்தாலும் இந்த வயசுல நீங்க போய் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. எதுக்கு சாக போற வயசுல இப்படி வயசான காலத்துல போய் எல்லாரோட சாபத்தையும் அள்ளி கொட்டிக்கிறீங்க? இங்க பாருமா, நான் நல்லது பண்ணனா கெட்டது பண்ணானான்னு மேல இருக்க தெய்வம் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு. அவன் குடும்பத்துல எல்லாரும் சொத்து சொத்துன்னு அவன் எப்படி அலையிறானோ அவனோட பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் அலையுதுன்னு அவனுக்கும் தெரியணும்ல. பாட்டி, என்னதான் இருந்தாலும் அவன் நான் பெத்த மாமாமா அப்படியெல்லாம் அவனை நிர்கதியெல்லாம் விட்டுருவானா? இப்பயும் நினைச்சிருந்தா மொத்த சொத்தை எழுதும்போது அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன். ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? என் பையனுக்கு வெளியே போய் வாழ்ற அளவுக்கும் கூலி வேலை பார்க்குற அளவுக்கும் உடம்புல தெம்பும் இல்லை, அவனுக்கு அந்த அளவுக்கு பக்கமும் இல்லை. ஏன்னா அப்படியே வளர்ந்துட்டான். எல்லா சொகுசு அவங்க அப்பன் சம்பாதிச்சு வச்சதுலையே. அதனாலயே அவனுக்கு காசு பணத்தோட அருமை தெரியல. பிள்ளைங்களுக்கு என்னைக்கும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் காசு 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 அதுதானே முக்கியம்னு சொல்லி கொடுத்தான். இனிமே தான் அந்த பிள்ளைகளோட குணம் என்னன்னு அவனுக்கு தெரியும். காசு இல்லாத போது யார் அவன் கூட வந்து நிற்கிறாங்கன்னு தெரியணும்ல. அப்பதான் அவன் புரிஞ்சுக்குவான். அதனால தாம்மா இவனையெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன். என்னமோ அப்பாயி, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு இந்த சொத்து கூட வேணான்னு தான் தோணுச்சு. டேய் அப்பா, அவனே உன்னை தேடி வருவான். பொறுத்து மட்டும் இரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கல்ல. நீ உன்னோட பொறுமையினாலையும் அன்னைக்கு அவங்க கொடுத்த காசு வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுனாலையும் தாண்டாப்பா இன்னைக்கு இம்புட்டு சொத்து உன்னை தேடி வந்திருக்கு. அதே மாதிரி இவன் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செஞ்சானோ அதனோட எதிர்வினை அவனுக்கு வரணும்ல. வரும், பொறுமையா இருங்க. பேட்டி, இந்தா இதை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. சரி இருங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் டீ வைக்கிறதுக்கு. சரிப்பா, போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா இத்தனை நாள் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிருச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்தாச்சு. இனி இதுங்களுக்கு ஒரு குழந்தை குட்டின்னு பார்த்து வளர்த்து விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சே பாவலட மச்சான், நம்மளாம் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? அந்த பொண்ணு தனியாக தான் லைஃப்பில் லீட் பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள்ல, எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும்ல. ரொம்ப தாண்டா நெஞ்சம் நக்கிற போதும்டா. டேய் நக்கலா இருக்குல்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை கதையை உண்டு சொல்றதுக்கு. டே நீ வேறடா காமெடி பண்ணிக்கிட்டு. அவன் ரோட்ல படுத்து கிடக்குறான், பொண்டாட்டி கழட்டி விட்டுருச்சு. இந்த வீட்டில் உள்ள அவங்க எல்லாம் காசை சுருட்டிக்கிட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் கோயில் போலாம் அங்கங்கன்னு உக்காந்துருக்காங்க. அவங்க மேலையெல்லாம் உங்களுக்கு இறக்கம் வராது. ஒரு பொண்ணு அப்படி கண்ணை கசக்கிட்டு இந்த மாதிரின்னு சொன்னா போதுமே அப்படியே பொங்கி வலிவியே. அதுக்குன்னு சொல்லடா, சின்ன வயசுல இருந்து வளர்றது ரொம்ப கஷ்டம் இல்லடா. கஷ்டம்தான் மச்சி, கஷ்டம் எல்லாமே இருக்கும். மனசனுக்கு 1000 கஷ்டம்டா. ஆனா சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை பாக்குறாங்கன்னா அது எப்பா நரக வேதனை இல்ல. கவலைப்படாத மச்சி, அந்த பொண்ணுக்கு அமைய போற வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஏய் என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்ற? யாருக்குமே நீ நல்ல வாக்க சொல்ல மாட்டியே. அட இல்லடா, எப்பயுமே அதுன்னு நீ எது சின்ன வயசுல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ பெருசானா அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ பெருசானோடனே அடி உத மிதி எல்லாரும் வாங்குறோம். அத சொன்னேன்டா. பாவண்டா, நல்லா இருந்துட்டு போட்டோம். சே சரி சரி, ரொம்ப பொங்காத. ஏதோ கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன், பொங்கல் எதுவும் கிடைச்சதா இல்லையா?
செங்கல் வேணா கிடைச்சது வேணா தரட்டுமா? வேண்டாம்பா, அதை நீயே வச்சுக்க. ஏடா 2 நாளா எங்கடா போய் தொலைற? அந்த அண்ணன் வேற வேலைக்கு ஆள் வரலன்னு கத்திட்டு கிடந்தாரு. எங்க போற? அது இல்லை மச்சி, ஊரில் எங்கள் அப்பத்தா வேற ஒன்று சீரியஸாக இருக்குல்ல, அதான் அதுக்கு பால் ஊற்றணும்னு நாங்க. அதான் சரி போய் எல்லா பேரன் பிள்ளைங்களும் போய் ஊற்றிட்டு அப்படியே பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். இப்ப எப்படி இருக்காங்க? அதுவும் நல்லா பாலை குடிச்சிட்டு திறக்காத்திரமாக இருக்குது. எல்லாரும் அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நல்லா எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கல்ல 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 கல்லன்னு பேசுது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு. ஒரு வேளை பேர பிள்ளைங்கலாம் வீட்டு பக்கம் வரலன்னு ஏக்கத்துல இருந்திருப்பாங்களோ என்னவோ. ஆமாண்டா, மொத்தம் 10 பேர பிள்ளைங்க, 10 பேர பிள்ளைங்களும் வீட்டுக்கு வரலன்னு ஏக்கம். அதுதான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு போல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். வயசான காலத்தில் அவங்கக்கிட்ட நம்ம காசு பணம்னு கொடுத்து உதவலினாலும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்டா. ஏன்னா அவங்களோட கண்ணீர்லாம் நம்மளை சும்மா விடாது. அதுவும் இல்லாமல் அவங்க படுத்திருந்த படுக்கையை பார்த்தோன்னே மனசெல்லாம் சங்கட்டமாக போச்சுடா. ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, சோத்துருண்டையை கேட்டால் கட்டிக்கிட்டு ஒடியாரும். அதுவும் இல்லாமல் உருண்டை சோறு பிடிச்சி கொடுத்துச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படியாப்பட்ட அப்பத்தாவுக்கு ஒன்றுனா என்ன பண்ணுறது? அதனால தான் எல்லாரும் ஓடிட்டோம். பரவாயில்ல மச்சி, உனக்காவது அப்பா ஐயா அது இதுன்னு எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கு யார் இருக்கா? இருக்கிறவனுக்கு வச்சு பார்த்துக்க தெரியல, இல்லாதவனுக்கு அதை நினச்சி ஏங்கிட்டு திரியிறாங்க. என்ன பண்ணுறது? அதான்டா வாழ்க்கை. சத்தியமாக சொல்கிறேன் உமா, உங்கள் மாமே விழுந்து கிடந்ததை பார்த்தோனையும் எனக்கெல்லாம் உயிரே இல்லை. ஒரு பக்கம் எனக்கே ஏதோ ஆயிட மாதிரியே ஆகிப்போச்சு. அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்ததும் தெரியல, அவர் எந்திரிச்சு உட்காந்ததும் தெரியல. எனக்கு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் இருந்தேன். இருங்கக்கா, அதான் மாமா வந்துட்டார்ல. சத்தியமாக சொல்கிறேம்மா, உன் மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே அவ்வளோதான். நான்லாம் என்ன ஆயிருப்பேனே தெரியல. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இவரும் ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்காரு. நானும் வாய்க்க வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். வேற ஒருத்தராக இருந்திருந்தா எனக்கு நான் வந்துச்சு, அவன் பேசின பேச்சுக்கு அவன் சாகட்டும், அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாமி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அண்ணி வாங்க, நீ நம்ம போய் அண்ணனுக்கு எம்படி செலவானாலும் சரி, என் சொத்தே வித்தாவது நான் அண்ணனை காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை நமக்கு காசு பணம் கொடுக்கலினாலும் சொல்கிறாங்க பத்தியா, அந்த ஒரு வார்த்தை மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுமா. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அவருமே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்கள் தான் சொன்னீங்களாம்ல அவரை என்னை கூப்பிட வர சொல்லி. அது மறைக்காதீங்கக்கா, எனக்கு தெரியும். அவர் சொன்னார், இந்த மாதிரி அண்ணி சொன்னதுனால தான் நான் வந்தேன், இல்லைன்னா நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கே தெரியாமல் போயிருக்கோம் அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணுறது, புருஷன் முண்டாட்டினா 1000 சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அதுக்குன்னு ஒருத்தர் மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் சொன்னேன். எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு. அதை புரியறதுக்கு எனக்கு தான்க்கா இத்தனை நாள் ஆகிப்போச்சு. டேய், இங்கிட்ட ஆடுறதுக்கு பதிலா ரோட்ல போய் நின்று ஆண்டினா கூட காசாவது கிடைக்கும்டா. சித்தப்பாவுக்கு காசாவது பண்ணி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு உள்ள வச்சுக்கிட்டு ஆடுறத பத்தியா? சித்தப்பு சித்தப்பு உனக்கு வாய் சித்தப்பு, கொழுப்பு கூடி நாளாச்சு, இப்படியே பேசினா கரைச்சி போட்டுவேன். சித்தப்பு சித்தப்பு சித்தப்பு, நீ என் சித்தப்பு சித்தப்பு சித்தப்பு. ஏய், என்னடா பாட்டு? சித்தப்பாவை போய் சித்தப்பு சித்தப்புன்னு என்னை விடுங்க. யாருக்கிட்ட பேசுறான்? என் மாமன் என்கிட்ட தானே பேசுறான். இல்லடா, கொஞ்சமா மரியாதையா பேசணும்ல. வயசுல மூத்த ஆளு, இதே பழக்கம் தானே பெருசானோனே வரும். அண்ணே விடனே, நம்ம புள்ளனே. அப்படியெல்லாம் சொத்தை சாதாரணமாக விட்டுற மாட்டேன். இனிமே ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். முதல்ல இந்த விஷயம் அந்த உமாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவளுக்கு போன போட்டு முதல்ல ஏதாவது முடிவு கட்டுவோம். என்ன உமா, உன் ஃபோன் அடிக்கிது போல? ஆமாங்கக்கா, அக்கா தான் கூப்பிட்றா, என்னன்னு கேட்குறேன். ஹலோ சொல்லுக்கா. ஏண்டி, வீட்டில் எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீ எங்கடி இருக்க? என்னாச்சு? ஏண்டி, நம்ம வீட்டில் இருந்தாலே கிளவி மொத்த சொத்தையும் ஒன்னேங்கார மேலே எழுதி வச்சுட்டு போயிட்டாடி. இங்கே அப்பாவையும் அம்மாவும் இருந்து இல்லை, நமக்குமே ஒரு பொட்டு சொத்து வைக்காம மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டா. அதுக்கு என்னப்ப? அதுக்கு என்னவா? ஏண்டி, மொத்த சொத்து அனாமத்தா ஒருத்தனுக்கு போயிருச்சு, நம்ம 2 பேரும் நிர்கதியா விட்டுவிட்டாங்க. நீ எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ, ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வா. முதல்ல கோர்ட்ல போய் கேஸை போட்டு சொத்தை நம்ம பேர்ல மாத்துறதுக்கு. ஐயோ சாமி, இப்பதான் நான் என் குடும்பத்தோட ஒன்று கூடி வந்திருக்கேன். மறுபடியும் உன் குடும்ப பிரச்சனையே எனக்கு வேணாம் சாமி. அவங்களும் வேணாம், அவங்க சொத்து வேணான்னு நானே வந்துட்டேன். மறுபடியும் அந்த சொத்தை கட்டிக்கிட்டு பிரச்சனையை இழுத்து விரும்பல நான். உனக்கு வேணும்னா நீ கோர்ட்டில் கேஸை போடு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என்னைய கூப்பிடாத. என்னடி பேசிக்கிட்டு இருக்கிறவ? அப்ப உனக்கு வேண்டாம் தானே? அப்ப நான் சொத்துல கேஸ் போட்டு நான் வந்துச்சுன்னா நீ வந்து எதுவும் பங்கு கேட்க கூடாது சொல்லிவிட்டேன். அவங்க சொந்தமே வேணான்றேன், அவங்க சொத்து மட்டும் எதுக்கு எனக்கு? கடைசி வரைக்கும் கஞ்சோ கூழ நான் என் புருஷன் வீட்டிலேருந்தே குடிச்சிக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ கோர்ட்டுக்கு போ, இல்லை ஜெயிலுக்கு வேணாலும் போ, ஆனால் என்ன ஆளை விடு. என்னாச்சு? அப்பாயி எல்லா சொத்தையும் அண்ணன் பேரில் எழுதி வச்சிருச்சாமா. அதனால இவன் நமக்கு ஒன்றுமே வைக்காம விட்டுருச்சு, கேஸ் போடுவோம் வான்றா. அப்பாடி அப்பா, ஏற்கனவே பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மறுபடியும் பிரச்சனை எது கண்ணி அக்கா? அதனால தான்
எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். பொழைக்க தெரியாத இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வர ஸ்ரீதேவிய அவ வேணான்னு சொல்லலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். எப்படியும் அவ வந்தா 2 பங்கா பிரிக்க வேண்டியதா போயிருக்கும். அவ இல்லைன்னொன்னையும் மொத்த பங்கும் நமக்கு தான். விட மாட்டேனே, எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் தலையை அடகு வச்சாவது சொத்தை மீப்பேன்.